ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 25 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்வதி வந்து மீனாவை பார்க்க வராங்க. அப்போ மீனா கிட்ட பேசிட்டு, உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தா உங்க அத்தை கோவப்படுவாமான்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட பேச போறாங்க. இங்க வந்து முத்தும் செல்வம் போய் அந்த மண்டபத்துல போய் விசாரிக்க போறாங்க. அப்போ அந்த மேனேஜர் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம். அவர் வந்து என்னப்பா இப்படி நடந்துருச்சு, அந்த பொண்ணுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேனே. இல்ல சார், அந்த ஆர்டர யாரு குடுத்தீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்கும்போது, "அத தெரிஞ்சு நீ என்னப்பா பண்ண போற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல சார், அவங்க வந்து என் ஒய்ஃப நம்பி நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்கள வேலைக்கு சேர்த்து விட்டுறலாம்ல. அதுக்காக தான் கேட்டேன்." அப்படின்னோனே, இப்போ அவர் வந்து இந்த சிந்தாமணின்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்துலலாம் டெக்கரேஷன் எடுத்து செய்றாங்கல்லப்பா, அவங்கள்ட்ட தான் குடுத்தேன்னோனே, "ஓ! அவங்கள்ட்ட தான் குடுத்தீங்களான்னோனே, அதுவும் இல்லாமப்பா அந்த அம்மா வந்து காலையிலேருந்து இங்கேயே தான் இருந்தாங்கன்னோனே, ஆர்டர் எடுக்க காலையிலேருந்து இங்கேயே இருந்தாங்களா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஆமாப்பா, இங்கேயே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா டைம் ஆனோனே அந்த பொண்ணுனா இனிமே வராது. அதுக்கு ஏதோ அடிபட்டுருச்சாமா அப்படின்னு அந்த அம்மா தான் சொன்னாங்கன்னோனே, ஓ! எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்டுட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. அப்ப வெளியில வந்து செல்வத்துக்கிட்ட சொல்றாரு. இந்த அம்மா தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படினாச்சும் பிடிக்கணும். அவங்க கிட்ட இருந்து அந்த காச வாங்கணும் அப்படிங்கிற மாரி பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு வரும்போது மீனா வந்து மாலை கட்டிட்டு இருக்காங்க. அப்ப விஜயா வந்து, "உனக்கு எப்ப பார்த்தாலும் காசு தானா? ஏற்கனவே கைய உடைச்சுட்டு வந்திருக்க. இப்ப உட்காந்து பூ கட்டிட்டு இருக்க." அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முத்து வந்தோனே அவங்க விஜயா போயிடுறாங்க. இப்ப முத்து வந்து, "என்ன மீனா இந்த கையோட பூ கட்டிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டோனே, "இல்லங்க, இந்த மாரி புதுசா ஒரு மண்டபத்துல வந்து மாலை கட்டி கேட்டாங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா, அவங்க ஆர்டர் வேற தர்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னோனே, "பாத்தியா, ஒரு ஆர்டர் பண்ணாலும் உனக்கு தேடி இன்னொரு ஆர்டர் வருது. உன்னோட தன்னம்பிக்கைய நான் பாராட்டுறேன்னு" சொல்லிட்டு அங்க இருந்த பூவ தூக்கி மீனாவோட தலையில போடுறாரு. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்குங்க என் மேல இப்படி போட்டுட்டு இருக்கீங்க? பூவெல்லாம் வேஸ்ட் பண்றீங்கன்னோனே, எப்படியும் நீ மாலை கட்டினோனே கொஞ்சம் பூ மீதி தானே மீனா இருக்கும்" சொல்லிட்டு திருப்பி எடுத்து போடுறாரு. இவங்க 2 பேரும் இப்படி ஜாலியா போட்டுட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு ரோஹிணி வந்து பார்க்குறாங்க. அப்ப ரோஹிணி போயிட்டு மனோஜ கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. உடனே மனோஜ் வந்து திட்டுறாரு. "இவங்க 2 பேரும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னோனே, புருஷன் பொண்டாட்டின்னா அப்படிதான் இருப்பாங்க. எப்படி சிரிச்சுட்டு இருக்காங்க பாரு. நம்ம 2 பேரும் எப்படி இருக்கணும்னே, அதுக்கு நீ வந்து ஒழுங்கா இருந்திருக்கணும். அந்த கண்ணாடிய உடைச்சுட்டு மறுபடியும் ஒட்ட முடியுமா?" அப்படிங்கிற மாரி மனோஜ் கேட்குறாரு. இப்ப திருப்பி இவங்க இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, நானும் எனக்கும் நீங்க கடவுள் மாரி தாங்க. நான் உங்க மேல போடுறேன்னு" சொல்லிட்டு மீனா வந்து முத்து மேல போடுறாங்க. அத விஜயா பார்த்துட்டு அண்ணாமலைய கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப அண்ணாமலை வந்து தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து விஜயா கிட்ட குடுத்துட்டு போய் தூங்குனோனே, "எனக்கு வயிறு எரியுதுன்னு சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வந்து ஸ்ருதி, ரவியும் உள்ள வராங்க. அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ பார்த்துட்டு வீடியோ எடுக்குறாங்க ஸ்ருதி. அப்போனே ஸ்ருதி சொல்றாங்க, "நீ என்ன ஒரு நாளாச்சும் என் மேல இப்படி பூவ போட்டிருக்கியான்னோனே, வா பழகுறல" அப்படி சொல்லிட்டு முத்து கூட்டிட்டு, "டேய் போடுடா ஆசைப்படுறாள" அப்படின்னோனே, இப்போ அந்த மாரி ஜாலியா அந்த மூமெண்ட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சீதாக்கு வந்து அருண் கால் பண்றாரு. கால் பண்ணும்போது, சீதா வந்து இந்த மாரி பணம் தொலைஞ்ச விஷயத்தெல்லாம் அருண் கிட்ட சொன்னோனே, "அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல உங்க அக்கா தான் என்ன பண்ணுவாங்க? நான் உன்கிட்ட திருப்பி பணம் கேட்டேனா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, செல்வம், ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து 5 பேரும் வீட்டுக்கு மாடியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, "அந்த சிந்தாமணி தான் காசு எடுத்திருக்கிறா. அதுக்கு நம்ம இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் மாரி அங்க போய் ரெய்ட் பண்ணணும்னா, அந்த பணத்த எடுத்துடலான்னோனே." இப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, "டேய், அது வந்து நம்மள தூக்கி உள்ள போட்டுருவாங்கடா. சீட்டிங் ஆயிரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி போனா தான் காசு கிடைக்கும்" சொல்லிட்டு 4 பேரும், மீனா கிடையாது, இவங்க 4 பேர் மட்டும் அடுத்த நாள் வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் மாரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே தான் நடந்து போறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்